ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் திங்கை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களுக்கு நம்ம தெரியாமலே நான் வந்து மெட்ரிகுலேஷனில் சேர்க்க போகிறேன், சிபிஎஸ்சியில் சேர்க்க போகிறேன், இல்லை வந்து ஐசிஎஸ்சியில் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். எந்த போர்டு உங்கள் குழந்தைக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு சில வீடியோஸ் மாதிரி பண்ணி லெட் யூ நோ உங்களுக்கு எந்த போர்டு வந்து என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் ஐல் புட் ஒன் வீடியோ என்னோட பெர்செப்ஷன் என்ன, எந்த போர்டு வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு அதோட ரீசன்ஸும் நான் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல டீட்டெயில்ஸ்லாம் ஆராய்ஞ்சிருச்சு நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டேட் போர்ட்னா என்ன, மெட்ரிகுலேஷன்னா என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேத்துக்கு இருந்தது. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட்னா என்ன, மெட்ரிகுலேஷன்னா என்ன, அந்த கன்ஃபியூஷன் தேவையே இல்லைங்க. இப்போ ரெண்டுமே வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே வந்து ஸ்டேட் போர்டு தான் இப்போ கவர்ன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட்னா எப்படின்னா கொஞ்சம் வந்து லோக்கலாக இருக்கும். லைக் நம்மளோட லோக்கல் கல்ச்சர் அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நிறைய பேசுகிற மாதிரி எஜுகேஷன் இருக்கும். மெட்ரிகுலேஷன்னா வந்து இங்கிலீஷில் எஜுகேஷன் டெலிவர் பண்ணுறதுல வந்து இதுவாக இருந்தது. பட் தட் இஸ் நாட் த கேஸ் எனி மோர். இப்போ ரெண்டு போர்ட்ஸுமே வந்து சேம் தான். ஸ்டேட் போர்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அவங்களோட எஜுகேஷன் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டு தான் டிசைன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கரிக்குலமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் போர்டு கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த கரிக்குலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாடுவோட கரிக்குலமை வந்து டிசைட் பண்ணுறது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. மகாராஷ்டிரா போர்டோட கரிக்குலமை டிசைட் பண்ணுறது மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்டு. உத்தரப்பிரதேஷோட கரிக்குலமை டிசைட் பண்ணுறது உத்தரப்பிரதேஷோட கவர்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பசங்களை அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நிறைய தமிழ் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சிவிக்ஸ் புக்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நிறையா வந்து காமராஜ் அவரை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை நல்ல கிரேட்டான வேற பாலிட்டிக்கல் ரீடர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் வந்து மகாராஷ்டிரா சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து சிவாஜி ராவ் அந்த மாதிரியான கேரக்டர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பசங்க இப்போ தமிழ்நாடுல வளர்றாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடுவை பற்றி நிறைய தெரியும். சிமிலர்லி மகாராஷ்டிரா மும்பையில் படிக்கிற பசங்களுக்கு அங்கே உள்ள கல்ச்சரை வந்து நிறைய தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து வேறு ஸ்டேட்டில் என்ன நடக்குது, இன்ஃபேக்ட் ஃபார் தேட் மேட்டர் இந்தியாவில் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த இந்த கவர்மெண்ட் வந்து எதுக்கு இப்படி கரிக்குலமை டிசைன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த பசங்க வந்து வளர்ந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ரெடியாக இருக்கணும், நம்ம ரீஜனுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு தான் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரின்லேருந்து கற்றுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் என்னுமே ஸ்டேட் போர்டு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இல்லை இம்ப்ரூவ் ஆகணும், பிகாஸ் வி ஆர் ஃபெயிலிங் இந்த இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கும் ரியலைஸ் ஆகி அவங்களும் வந்து ஒரு சில இடத்துல வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம், இப்போ வந்து ஸ்டேட் போர்டில் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டேட் போர்டில் படிக்க வேண்டிய பசங்க வந்து நார்மலாக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கே கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இல்லை என்னோட எய்மே வந்து நான் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு வந்து ரொம்ப கரெக்டு. இல்லை வந்து நான் இந்த ஸ்டேட்லேயே வந்து ஒரு ஒரு க்ரோத் செக்டர், அதாவது நான் வந்து ஐடி இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று, ஐடினா வந்து எங்கே இருந்தாலுமே நீங்கள் சப்போர்ட்டிங் சம்மன், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து எக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதாவாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் ரீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்கு ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் ரீஜன் சம்மந்தப்பட்டது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆசைப்பட்டீங்க, உங்கள் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட் போர்டு இஸ் த பர்ஃபெக்ட் திங். ஆனால் இதுவே இவங்க வந்து இந்தியா லெவலில் எக்ஸாம்ஸோ இந்தியா லெவலில் காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேட் போர்டு வந்து சஃபிஷியன்ட் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
இதுதான் ஸ்டேட் போர்ட். நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்க குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத. அத பேஸ் பண்ணி நீங்க எஜுகேஷன் குடுங்க. எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அத வந்து உங்க குழந்தைங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து சிபிஎஸ்இ பத்தி ஒரு வீடியோ போடுறேன். தென் ஐ வில் ஆல்சோ டூ அ கம்பேரிசன் பிட்வீன் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ. நீங்க என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்காக டிசைட் பண்ணிக்கலாம். We'll meet you up with the next video. Until then, tata, bye bye.